ஸ்லாட் கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு ஜீவனோடு வைத்திருக்கிறது நாளுக்காய் அவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தன்னை தாயினும் மேலானவர், தாங்கி இன்றும் என்னை சுமப்பவர். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:10 என்ன சொல்லுதுன்னா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நம்ம நன்றியில ஏறிடலாம். இந்த காலத்துல பார்த்துக்கோங்க, சிங்கக்குட்டி கூட பசியோட கிடக்குமாங்க, அது கூட ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்காது. ஆனா கர்த்தரை உண்மையா தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு நேரம் பட்டினியா இருந்தும் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் விட மாட்டார். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு போஷிப்பை கொடுப்பார். நிச்சயமா இந்த வார்த்தையை நம்ம நம்புவோம். இன்னொன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பயப்படாதீர்கள்ன்றார். பயப்படாதீங்கிறத எத்தனை வரமா சொல்றாரு தெரியுங்களா? 365 தடவை சொல்றாரு. ஒரு மாசம் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் மாதிரி 365 நாட்களும் பயப்படாதீர்கள் பயப்படாதீங்கள்ன்றாரு. பழைய ஏற்பாடு காலத்திலேருந்து புதிய ஏற்பாடு காலம் முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பயப்படாதீர்கள்ன்ற வார்த்தை 365 தடவை எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே இருப்போம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பயப்படுவோம். ஆனால் அதுக்காக ஆண்டவர் அனுதினமும் இந்த வார்த்தையை சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு இடமா இருக்கிறேன், பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருந்து உனக்கு வழி நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நாளில் என்னை ஜீவனோடு வைத்து பாதுகாக்கிறதுக்கு அவருக்கு நான் முதலாவது நன்றி சொல்றேன். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் நமக்கு ஆரம்பிக்கிறேன். உண்மை கதை, இது பொய்யான கதையெல்லாம் சொல்ல உண்மை கதை சொல்றேன். ஒரு தாயும் மகனும் மட்டும்தாங்க. அந்த அம்மா கணவர், ஒரு சின்ன பையன். அந்த அம்மாவுக்கு ஒரு கண்ணு தான். அந்த அம்மா என்ன பண்ணுமோ அந்த பையனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்க்குறாங்க. ஸ்கூலுக்குலாம் அவங்க அம்மா கொண்டு வரும்போது பசங்களாம் கேள்வி பண்ணுவாங்க, ஒத்தக்கண்ணு ஒத்தக்கண்ணம்மா. அந்த பையன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பண்ணாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வளர்ந்து பெரியவனாகி ஒரு வேலைக்கு போய் அவனை கல்யாணம் ஆகும்போது அந்த மனைவியாக வரவோ பார்த்து பயந்துருக்குறான். அவங்க மாமியார் பார்த்து, இந்த அம்மா ஒத்தக்கண்ணு இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு அவங்க மகன் சொல்கிறான், அம்மா நீங்கள் தனியாக இருக்காம்மா, பயப்படுறா மனைவி. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறகு இந்த குழந்தைய பார்க்க பயப்படும். என்ன பண்ணுறான் மகன் எல்லாரும், அம்மா நீங்கள் ஊரில் போயிருந்தம்மா அப்படின்னு ஊருக்கு அம்மாவை இறக்கி விட்டான். இந்த அம்மா போய் ஊர்லேயே இருந்துருக்குறாங்க. தன் மகன் பாப்பான்னு பார்த்துருக்குறாங்க. மகன் வரவே அந்த அம்மா அப்படியே இருந்து இறந்து போயிட்டாங்க. இவருக்கு ஏதோ ஒரு எதாச்சியாக அந்த ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மகன்காரங்க. அந்த ஊருக்கு போய் தான் வாழ்ந்த வீட்டில் போய் எங்கள் அம்மா இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக போகும்போது பக்கத்தில் இருந்த ஒருத்தர் இந்த லெட்டர் உங்கள் அம்மா கொடுக்க சொல்லி சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு வருவேன்னு சொல்லி இந்த லெட்டரை கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்க்குறாராம். என்ன இந்த லெட்டரில் போட்டிருக்கான், அப்பா நீ ஒரு ஆக்சிடெண்ட்டில் உனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. நான் இந்த என்னோட கண்ணை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். என் கண்ணுனால தான் நீ இந்த உலகத்தை பார்க்குற. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்ப்பா. என்னால் உனக்கு ஒரு உயிரை கொடுக்க முடிஞ்சதுன்னு நான் நன்றி கடனோடு நான் என்னோடய ஜீவனை முடிச்சுக்கிறப்பான்னு அந்த அம்மா இறந்து போய் அந்த லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த மகன் அந்த காரியத்தை நினச்சி, ஐயோ நம்ம அம்மாவை கைவிட்டுட்டோமே நினச்சி ரொம்ப கவலைப்பட்டான். அதனால் நான் என்ன